ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்காதுன்னு பார்க்கலாம். இதுல என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, எங்க போகணும், எதுக்கே நம்ம போகணும்னு சொல்லிட்டு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த லுக் டேஷ்போர்ட் இருக்கு இல்லையா, இது இப்பதான் கொண்டு வந்து ஒரு 15 days இருக்கும். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு. பட் இன் கோயிங் ஃபார்வர்ட் இந்த இன்டர்ஃபேஸ் தான் வந்து கம்பல்சரி இருக்க போகுது. அவங்க டேட் கொடுத்துருக்காங்க, செப்டம்பரோ அக்டோபரோ டேட் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்ல இருந்து கம்பல்சரி இதுதான் இருக்கும்னு சொல்லிட்டு ஃபுல்லா. ஸோ இப்போ சில கிளைண்ட்டுக்கு வந்துட்டு போனா இந்த ஆப்ஷன்ல இருக்கு, சில கிளைண்ட்டுக்கு போறப்போ வந்துட்டு வேற மாதிரி ஆப்ஷன் இருக்கு, பழைய கொஸ்டினே இருக்கு ஃபுல்லா. பட் இதுக்கு நானும் என்ன பெருசா ஒன்று யூஸ் டு ஆள் கிடையாது. ஜஸ்ட் நான் ஒன்னா போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு சொல்லுவேன் நானே. பட் நீங்க பல யூஸ் பண்ணி என்ன எங்க சொல்லிட்டு உங்களுக்கே வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மை ஆப்ஸ்ல போனீங்கன்னா இந்த அக்கௌண்டிங் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் மெஜாரிட்டி தேவையானது ஃபுல்லா இருக்கு. ஸோ நம்ம இது வந்து ஒரு ப்ராடான ஒரு கேட்டகரி. அக்கௌண்டிங்ல இருக்கு என்னென்ன ஆப்ஷன் சொல்லிட்டு, அடுத்து எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டடா என்னென்ன இருக்கு, சேல்ஸ் என்ன இருக்கு, கஸ்டமர்ஸ் ரெக்கார்டிங் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இதான் யூஸ் பண்ணது இல்லை, யூஸ் பண்ணுவோமான்னு தெரியல. ஃபியூச்சர் லிமிட்டிங், சேல்ஸ் டாக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி. அக்கௌண்டிங், இந்த எக்ஸ்பென்சஸ், சேல்ஸ், கஸ்டமர் ஹப், இந்த நாலுலையுமே இதுக்கு இவ்வளோ இருக்கு. இத்தனையும் யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டா அதுவுமே ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஒரு 7 to 8 மெனுன்னு சொல்லலாம். அதான் நமக்கு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுதான் பேங்க் டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு. நீங்க ஒர்க் பண்ற இப்ப வந்து சின்ஸ் இப்ப வந்துட்டு அந்த புது லுக்கு மாறிட்டு இருக்கனால இப்ப என்ன வந்து என்னன்னா இந்த ஆப்ஷன் இல்ல, புக் மார்க் ஆப்ஷன் இருக்கு, இன்னும் வந்து இல்ல, ஆக்சுவலா கொண்டு வந்துருக்கான். ஸோ நீங்க ஃப்ரீக்வெண்டா இப்ப யூஸ் பண்றீங்களோ காமிக்கும். ஸோ நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இப்போ அங்க இருக்கிறது தான் வந்து மேஜரா யூஸ் பண்றது ஆக்சுவலா ஃபுல்லா. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது பார்க்க மாட்டோம், இது ஒன்றும் தேவைப்படாது. தெரிய போகுது. ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் பேங்க் டிரான்சாக்ஷன் தான். இதுல போறீங்க, போட்டல மீட்டிங் ஆனா உனக்கு காமிச்சு இருந்தது. ஓகே ப்ராக்ரஸ். ஓகே ஸோ பேங்க் டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த இடத்துக்கான பேர் வந்துட்டு பேங்க் ஃபீஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த இந்த இப்போ நம்ம டேலி நீங்க யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, பண்ணாம இருந்துக்கலாம் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் கரெக்டா. அதை பார்த்து டேலியில போய் நீங்க வந்து என்ட்ரியை போஸ்ட் பண்ணுவீங்க. டிபெண்டிங் ஆஃப் அந்த நேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேமெண்ட் என்ட்ரி அப்படின்னா எஃப்ஐல போய் போடுவீங்க, ரிசிப்ட் அப்படின்னா எஃப்ஐ நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நம்ம பேங்க்குள்ளேயே மாத்திக்கிறோம், ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்குக்கு போகுது அப்படின்னா வந்துட்டு கான்ட்ரால போயிட்டு எஃப்ஓல போடுவீங்க நீங்க. ஸோ சேல்ஸ் வந்து சேல்ஸ் புக் பண்ணுவீங்க. ஸோ இப்போ ஒரு என்ட்ரி வந்து அப்படியே நீங்க அதில் போஸ்ட் பண்றீங்க. இப்போ டேலியுமே இந்த அளவுக்கு ஆப்ஷன் இருக்கு, இந்த அளவுக்கு கொண்டு வரலாம் இன்னும். பட் ஒவ்வொரு என்ட்ரியா போஸ்ட் பண்ணாம நம்ம எக்ஸல்ல இருந்து என்ட்ரிஸ் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இந்த பேங்க் ஃபீஸ் என்ன அப்படின்னா இது டெக்னிக்கலி வந்துட்டு ஒரு டோர் மாதிரி. நம்மளுடைய நம்ம யூஸ் பண்ற பேங்க்குக்கும் நம்ம பிக் புக் சாஃப்ட்வேருக்கும் வந்துட்டு ஒரு டோர் மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கோங்க. அந்த டோர்ல என்ன இருக்கு அப்படின்னா நம்ம பேங்க்ல பண்ண எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் இருக்கு பாத்தீங்களா, அது ஃபுல்லா இங்க இருக்கு, இந்த டோர்ல இருக்கு. இந்த டிரான்சாக்ஷன்ஸை ஒன்னா நீங்க அலோவ் பண்ணி பிக் புக்ஸ்குள்ள அலோவ் பண்ணலாம், இல்ல அப்படின்னா நீங்க வெளியே அமைச்சலாம் நீங்க. ஸோ மீனிங் இப்போ இங்க இருக்க டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு தோ பிக் புக்ஸ்ல லாகின்ல உங்களுக்கு காமிச்சாலுமே நம்ம புக்ஸ்ல என்ன போஸ்ட் ஆகுது, ஜஸ்ட் வந்து ஒரு டோர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்மளா வந்துட்டு ஒரு என்ட்ரியை போய் போஸ்ட் பண்றதுக்கு பதிலா அவனா வந்துட்டு பேங்கிங்கும் கிக் புக்ஸ் டைப் போட்டு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி இந்த என்ட்ரியை சிங்க் பண்ணி விட்டுறாங்க. போயிட்டு நம்ம பேங்க் கனெக்ட் பண்ணிட்டோம், கிக் புக்ஸ்ல கனெக்ட் பண்ணிட்டோம், செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பண்ற எல்லா என்ட்ரிஸ் ஐடியே இருக்கும் ஃபுல்லா. இப்ப இந்த என்ட்ரி இருக்க என்ன மீனிங் அப்படின்னா என் புக்ஸ் இன்னும் போல, ஜஸ்ட் என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்பீல் ஆகிறதுக்கு பதிலா டிஜிட்டல் ஃபார்மேட்ல இங்க அப்பீல் ஆகிட்டு இருக்கு, அவ்வளவுதான். நான் இப்ப இதை வந்துட்டு இந்த டேட் செலக்ட் பண்ணி பேங்க் அமௌண்ட் டைப் பண்ணி இதெல்லாம் பண்ணி பண்றதுக்கு பதிலா நான் இந்த டிஜிட்டல் ஃபார்மேட் என்ட்ரியில போயிட்டு இது என்ன யாருக்கு நான் பே பண்ணியிருக்கேன், நானு எதுக்காக பே பண்ணேன், சிஓஏனா வந்து எதுக்காக பே பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்துட்டு என்ட்ரி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த என்ட்ரி இந்த டோர்ல இருந்து கிக் புக்ஸ்குள்ள வந்துடும், ரைட்டுங்களா. அப்பதான் நம்ம புக்ஸ்ல போஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மீனிங். அதே மாதிரி நீங்க போஸ்ட் ஆன வாட்டி எப்போ நீங்க கிக் புக்ஸ்ல போயிட்டு ஏதோ டிலீட் பண்றீங்க, போயிட்டு பிஎன்எல் இருக்கப்பயோ ஏதோ தெரியாம டிலீட் பண்ணிட்டீங்க பை மிஸ்டேக் அப்படின்னா கூட அந்த என்ட்ரி வந்து ஃபுல்லா வெளியே போயிடாது. அந்த என்ட்ரி திரும்ப என்ன ஆகும், இங்க வந்து நிற்கும் வந்துட்டு ஃபுல்லா வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நிற்கும். ஸ்டில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு,
திரும்பவும் நீங்க உள்ள எடுத்துக்கலாம் நீங்க அந்த என்ட்ரிய, இல்லைன்னா வேணாம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடலாம். சப்போஸ் உள்ள எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க இருந்து அந்த என்ட்ரி கேட்டகரைஸ் போயிடும். நீங்க எல்லா என்ட்ரிஸும் அக்செப்ட் பண்ணி உங்க புக்ல எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு போயிடும். இல்ல வேணாம் சில என்ட்ரிஸ் நீங்க அனுப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இங்க போய் நீங்க போயிட்டு ஸ்டில் நீங்க இங்க இருந்து அகைன் ஃபார் ரிவ்யூக்கு மாத்தி அகைன் நீங்க புக்ஸுக்குள்ள அந்த என்ட்ரிஸை எடுத்துக்க முடியும். ஸோ இது ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டே உங்ககிட்ட டிஜிட்டலா இருக்கு. இந்த பேஸ்க்கான பே வந்துட்டு பேங்க் ஃபீஸ். நீங்க வந்து இந்த கிரெடிட் கார்டு, செக்கிங் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் எல்லாமே வந்து வரிசையா என்னென்ன பேங்க்லாம் யூஸ் பண்றாங்களோ நம்ம வந்து லிங்க் அக்கௌண்ட் இருக்கு, லிங்க்ல போயிட்டு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க இருக்கும். இப்போ இங்க வந்துட்டு சில பேங்க் இந்த ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு மாதிரி ட்ரெடிஷனல் ஓல்டு பேங்கா இருக்கும். ஸோ அவங்ககிட்ட இந்த பிக் புக் சிங்கிங் ஆப்ஷனே இருக்காது. ஸோ பட் ஆனா அட்லீஸ்ட் ஒரு 70-80% ஆஃப் பேங்க் வந்து ஆப்ஷன் வச்சிருப்பாங்கன்னா பிக் புக்ஸ் வந்து மெயின் சாஃப்ட்வேர் யூஎஸ்ல. ஸோ அது சிங்கிங் கொடுத்தோம்னா தான் நம்ம பேங்க் கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படின்னு வந்து வச்சிருப்பாங்க. பட் ஒரு 2 ஸ்மால் பேங்க்ஸ் எல்லாமே இருக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ அப்படி அந்த பேங்க்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளோட ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் போட்டு சாஃப்ட்வேர் கொடுத்தோம்னா அது மட்டும் ஒரு எக்ஸல் ஃபார்மேட்ல கொடுக்கணும் ஃபுல்லா. அது நீங்க போயிட்டு இங்க ஒரு இம்போர்ட்னு இருக்கு, அப்லோட் ஃபைல்னு சொல்லிட்டு நீங்க போய் ஃபைல் அப்லோட் பண்ணிட்டு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா அந்த பேங்க்கும் இந்த மாதிரி உங்களால் கொண்டு வந்துக்க முடியும் ஃபுல்லா பேங்க் ஃபீச்சர். நீங்க ஸோ பேங்கா சிங்க் பண்ணாது, நம்ம எக்ஸல் மூலியமா யூஸ் பண்ணி நம்ம ஒரு பேங்க் ஃபீச்சரை கொண்டு வர வச்சுக்கணும் நம்ம. சரிங்களா? இப்போ இந்த பேங்க் ஃபீஸ் இங்க வந்துருச்சு. ஸோ சாஃப்ட்வேர்னால எப்பவுமே வந்து என்னன்னா ஒன்னு ரெண்டு பிச்சஸ் இருக்கதான் செய்யும். இப்போ இங்க எல்லா என்ட்ரிஸும் வந்து 98% வந்துடும் ஃபுல்லா. பட் தெர் ஆர் சான்சஸ் தட் சில பேங்க் செல்லுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு என்ட்ரி 2 தடவை வந்து தெரியாம வந்துடும். சில சமயங்கள் என்ட்ரி வந்துட்டு வராமையும் இருக்கும் ஃபார் சம் ரீசன். சாஃப்ட்வேர் வச்சு தான் செய்யும் இல்லையா, வாட்ஸ்அப் போகிறது கேஷ் வெளியே வருது, கேஷ் ஆகி வெளியே வருது ஃபுல்லா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இதுலயுமே ஆகிறது ரொம்ப காமன் தான். இது எப்படி நமக்கு சரி பண்ண முடியும்னா நம்ம வேகன்சில ஒண்ணு பண்ணுவோம் போயிட்டு நம்ம அதை நாங்க பரவாயில்ல பாருங்க எப்படி அதை செக் பண்றதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனா என்ட்ரிஸ் வராம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஒரே என்ட்ரி 2 தடவை வர்றதுக்கும் வந்துட்டு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ நீங்க வந்து ஒரு ஒர்க் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஆரம்பிப்பீங்க. நீங்க கேட்டகைஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ஒர்க் நீங்க. இதுதான். ஸோ இப்போ நீங்க ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க இப்போ, சரிங்களா? இந்த ஒர்க்கை வந்து புக்ஸ்ல போஸ்ட் பண்றோம் இல்லையா, போட்டுருங்க இடத்துல பாசி வச்சிருங்க. அது பாசிலே போட்டுருங்க.
நீங்க அவுட்டே கேளுங்க, அவர் ரெண்டு பேர் பாக்கிங் பண்ணி இருப்பாரு அவங்க மீட்டிங் போட்டுருக்காங்க, மீட்டிங் போட்டுருந்ததுக்கான இப்போ என்ட்ரி எடுக்கணும் நம்ம. இதை வந்து புக்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணணும் நம்ம. அதுக்கு பேர் தான் வந்து கேட்டகரைஸ். உங்ககிட்ட போயிட்டு இந்த எடுத்து கேட்டகரைஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்க பேங்க் ஃபீஸ்ல இருக்க என்ட்ரிஸ் அக்செப்ட் பண்ணி புக்ஸுக்குள்ள கொண்டு வர போறீங்க. அது யூஸ் பண்ணுறதா ஒன்று கிளாசிஃபை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை கேட்டகரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அல்டிமேட்டா வந்துட்டு இதுதான் ஒர்க். போயிட்டு நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்லாம் என்னென்ன போடணும்னு சொல்றாங்களோ ஃபில் பண்ணி புக்ஸ்குள்ள என்ட்ரி நம்ம போஸ்ட் பண்ண போறோம். ஸோ எப்படி போஸ்ட் பண்ண போறோம் இப்போ நம்ம அப்படிங்கிறது முதல்ல பார்க்கலாம். இப்போ இந்த என்ன கேட்டகரைஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அது இன்னொரு செஷன்ல பார்க்கலாம். பட் பேசிக்கா வந்து நீங்க முடிவு பண்ணி என்ன கேட்டகரி போடணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்துட்டு இங்க இருக்கும். கேஸ் இருக்கும், ஃபியூல், சப்ஸ்கிரிப்ஷன், இன்சூரன்ஸ், என்னென்ன சார்ட் ஆஃப் அக்கௌண்ட், லெஜர்னு சொல்றோம் இல்லையா. ஸோ இங்க வந்து மெயினா தான் இப்போ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னா வந்துட்டு நம்ம லெஜர்னு சொல்றோம். நம்ம படிக்கிறப்போ அந்த லெஜர் ஈக்குவலான டெர்மினாலஜி தான் வந்துட்டு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு இவங்க யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம இங்க பேசுறப்ப சில சமயம் வந்து சிஓஏன்னு சொல்லுவோம், சிஓனா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு சில லெஜர்னு சொல்லுவோம். நம்ம என்ன லெஜர்ல போய் போட போறோம் அல்டிமேட்டான்னு சொல்லிட்டு லெஜரை செலக்ட் பண்ணுவோம். இங்க வந்து யாருக்கு பே பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நம்ம வந்து இங்க போட போறோம். அமௌண்ட் வெளியே போயிருக்கு அப்படின்னா வெண்டார் நேம் போட போறோம், சப்ளையரோ வெண்டாரோ யாருன்னு சொல்லிட்டு. உள்ள வந்திருக்கு அப்படின்னா கிளைண்ட் நேம் போட போறோம், போயிட்டு யாருக்கு அமௌண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல தெரிஞ்சா போதும். ஸோ அல்டிமேட்டா இந்த பிளேஸ் இதுக்கு தான் சரிங்களா நேவிகேஷன்ல. அடுத்தது நெக்ஸ்ட் திங் இந்த லைட்டுக்கு இருக்கான்னு தெரியல. ஸோ இதுக்கு வந்து முன்னாடி ஆப் டிரான்சாக்ஷன் இருக்கு. ஆக்சுவலா பழைய வெர்ஷன்ல போனா ஆப் டிரான்சாக்ஷன் இருக்கும். இப்போ வந்து இன்டகிரேஷன் வேர்டு மாத்திட்டு இருக்காங்க. பட் அல்டிமேட்டா இந்த இடத்துல என்ன இருக்கும் நமக்கு அப்படின்னா சில தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா. அவன் என்ன பண்றான்னா அவன் கஸ்டமர்ஸை பிடிக்கிறதுக்காக வந்துட்டு அவங்களும் கிளிக் புக்ஸும் வந்துட்டு டைப் போட்டு இன்டர்வியூஸ் டெவலப் பண்றாங்க. அந்த இன்டர்வியூஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து அமேசான் ஆர்டர் போடுறீங்க நீங்க சரிங்களா. இப்போ அமேசான் ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா டெய்லி வந்துட்டு ஒரு $2 $5 சொல்லிட்டு ஆஃபீஸ் சப்ளைஸ் வாங்குறீங்க, ஸ்டேஷனரி வாங்குறீங்க. ஸோ அந்த அமேசான் ஆப்பை நீங்க வாங்குறீங்க பாத்தீங்களா, அந்த என்ட்ரிஸ் இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அமேசான் பிசினஸ் இருக்கு. நீங்க போய் கனெக்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அக்கௌண்ட் கூட வந்துட்டு அங்க நீங்க வாங்குறது ஃபுல்லா $10 எவ்வளவு அமௌண்ட் வாங்குறீங்களோ அது ஃபுல்லா அந்த என்ட்ரிஸும் இங்க வந்துடும். அதே மாதிரி தான் ஈபே. ஸோ இந்த மாதிரி பேபால் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், பேமெண்ட் சாஃப்ட்வேர். இந்த மாதிரி ஜஸ்ட் இங்க ஃபியூ ஒன்று இங்க காமிக்குது. பட் இன்னும் ஃபர்தரா உள்ள போனா நிறைய இருக்கு எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் லைக்லி. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்ல இருந்து என்ட்ரிஸ் நீங்க எடுத்து போடுறதுக்கு பதிலா அந்த தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம் வந்துட்டு அவங்க கிட்ட இருக்க என்ட்ரிஸ் ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து புஷ் பண்ணி இங்க கொண்டு வந்துடுறாங்க. தேவைப்படாது. அடுத்து வந்துட்டு கன்சல்ட். ஸோ இப்போ நம்ம வந்து ரீகன்சல் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ நீங்க இந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எல்லா என்ட்ரிஸும் போஸ்ட் பண்ணிருப்பீங்க 12 மந்த்துக்கு ஃபுல்லா. உங்களுக்கு தெரியாது நீங்க வந்து எல்லா என்ட்ரிஸும் போஸ்ட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டீங்கன்னா அங்க எல்லா என்ட்ரிஸும் வந்துருக்கானே முதல்ல உங்களுக்கு தெரியாது. நம்ம வந்து 90% அச்சீவ் பண்ணிக்கிறோம் எல்லா என்ட்ரிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் நாட் நெசசரிலி அங்க இருக்கணும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் முதல்ல. சில சமயம் வந்துட்டு டூப்ளிகேஷனும் ஆகலாம் சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ எப்படி அட்ரஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரீகன்சில் பண்றப்பதான். ரீகன்சில் பண்றப்ப நீங்க வந்து ஒரு படிச்சிருப்பீங்க ஸ்கூல்ல ஃபுல்லா. இது சிம்பிள் டேர்ம் சொல்லணும் அப்படின்னா ரீகன்சில் பண்றப்ப என்ன செக் பண்ணணும் நம்ம எதுக்காக மெயினா பண்றோம் ரீகன்சில் அப்படின்னா புக்ஸ்ல வந்துட்டு இருக்க வேண்டிய என்ட்ரிஸ் தான் இருக்கா, எக்ஸ்ட்ரா எதுவும் இல்ல அப்படின்னு கான்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. ரெண்டாவது இருக்க வேண்டிய என்ட்ரிஸ் எல்லாமே இருக்கா, எதுவும் மிஸ் பண்ணிக்கல. சோ எக்ஸ்ட்ரா எதுவும் இல்ல எதுவும் மிஸ் பண்ணிக்கல. இந்த ரெண்டு ஆப்ஷனுக்காக மட்டும் தான் ரீகன்சில் பண்ற லாஜிக்கலி. இப்போ வந்துட்டு ஒன்று பண்ணி காமிச்சா பெட்டரா இருக்கும். பட் இது இன்னும் ஒர்க் முடிக்கல ஆக்சுவலா. ஸோ என்ன பண்ணுவோம் நம்ம போயிட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துட்டு இப்போ இவங்க வந்து கடைசியா இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கு இல்லையா லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருக்குல்ல. அப்ப இவங்க மே 2025 வரைக்கும் ரீகன்சில் பண்ணிட்டாங்க இந்த அக்கௌண்ட்டை. இப்போ ஜூனுக்கு பண்ண போறீங்கன்னா
ஜூன் மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு அங்க எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு போகணும். எண்டிங் பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல போட்டுட்டு டேட் செலக்ட் பண்ணணும். எப்பவுமே ஜூன் மந்த்னா டிஃபால்ட்டா 30th இருக்கணும்னு சொல்ல முடியாது நம்மளால. எல்லாமே 29th முடிச்சிருப்பாங்க சில பேங்க் போயிட்டு, அது ஏன்னு தெரியாது, 29th முடிச்சிருப்பாங்க. ஸோ அங்க எண்டிங் டேட் போட்டுருக்கு அப்படின்னா ஆஸ் ஆன் வாட் டேட் கொடுத்துருப்பான் ஸ்டேட்மெண்ட்லயே அவன் ஃபுல்லா அதே நீங்க செலக்ட் பண்ணணும். ஜூன் 30 நான் போறேன்னு வச்சுக்கலாம். போட்டுட்டு என்ன பேலன்ஸ் இருக்கோ நீங்க போட்டு ஷார்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும். அப்போ இந்த பிகினிங் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, இந்த எண்டிங் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் இருக்கும். இப்போ நீங்க சில என்ட்ரிஸ் போஸ்ட் பண்ணிருப்பீங்க, பேமெண்ட்ஸ் என்ட்ரி போஸ்ட் பண்ணிருப்பீங்க, இன்கம் போஸ்ட் பண்ணிருப்பீங்க ஃபுல்லா. இதெல்லாம் கம்மிங் சப்போஸ் பிகினிங் பேலன்ஸ் பிளஸ் ஆல் த டெபாசிட்ஸ் லெஸ் ஆல் தி ஸ்பெண்ட், வெளியே போயிருக்கும் இல்லையா அவுட்ஃப்ளோ, அது உங்களுடைய எண்டிங் பேலன்ஸ் நீங்க போடுறீங்க இல்லையா, இது கூட மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அங்க பேலன்ஸ் இல்லைன்னு காமிக்கும், டிஃபரன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா எங்கேயோ இடத்துல என்ட்ரி மிஸ் ஆயிருக்கும், இல்லைன்னா டூப்ளிகேட்டும் ஆயிருந்திருக்கும். நம்ம அதை எதிர்பார்த்து கண்டுபிடிக்கணும் போய் நம்ம அதுக்காக ரீகன்சில் பண்றோம். ஒன்ஸ் ரீகன்சில் போய் நோ டிஃபரன்ஸ் சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா we can ensure புக்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பெர்ஃபெக்ட்டா இன் சென்ஸ் அக்யூரேட்டா இருக்கு புக்ஸுக்கும் ஜானுக்கும் நம்மளுடைய புக்ஸுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் நம்மளால. ஸோ பேங்க் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்றோம். அடுத்து வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப ரேர். இப்போ 10 லைன்ல வந்து ஒருத்தங்க யூஸ் பண்ணாங்களே பெருசு, அது மோஸ்ட்லி அமேசான் இருக்கும், இல்ல பேபால் சில சமயம் இந்த கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க. இப்போ ரீகன்சில் ரூல்ஸ் இப்போ பார்க்க வேணாம், சார்ட் பார்க்கணும் சொல்லலாம். ஸோ இங்க போனீங்க அப்படின்னா நீங்க போயிட்டு ஒரு லெஜரை போய் பார்க்கணும் போயிட்டு அப்படின்னா நீங்க தான் போவீங்க. ஸோ லெஜர் ஆக்சுவலா இங்க போனீங்கன்னா உங்க புக்ஸ்ல இருக்க பிஎன்எல் அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்க எல்லா லெஜர்லயும் வந்துட்டு இங்க இருக்கும். ஸோ நீங்க லெஜர் பார்க்கணும் நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் வியூ வெர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா லெஜரை பார்க்கலாம் அப்படின்ற அவ்வளவுதான். ஸோ நீங்க போஸ்ட் பண்ண என்ட்ரிஸ் எல்லாமே வந்து டே ஒன்ல இருந்து எத்தனை வருஷமா புக் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது பாருங்க ஆல்மோஸ்ட் ஒரு 2000 என்ட்ரிஸ் பக்கமா இருக்குது இல்ல. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கோ என்ட்ரி போஸ்ட் என்ன பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இங்க தெரியாம. சப்போஸ் இதுல அமௌண்ட் தருவணும், அது அவ்வளவு பிடிக்கணும் அப்படின்னா இங்க ஒரு ஃபில்டர் அக்கௌண்ட் இருக்கு. ஸோ இங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது இதுதான் இருக்கு. சப்போஸ் வந்து இந்த என்ட்ரி தருவணும் இன்னும் கீழே போயிடுச்சு, ஸோ 381 போட்டு தருவணும் அப்படின்னா 381ல வந்து என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்துக்குமே வந்துட்டு அது கொண்டு வந்துடும் உங்களுக்கு. இந்த சர்ச் பண்றப்போ வந்து டாட் யூஸ் பண்ணி W0 போட்டவனுக்கு தான் ப்ராப்பரா கிடைக்கிற இன்ஃபர்மேஷன். நான் போடாம பண்ணீங்கன்னா அப்ப நிறைய இன்ஃபர்மேஷன் வரும் ஆக்சுவலா உங்களுக்கு. அது யாருமே வந்துட்டு இருக்கு ஃபுல்லா. அப்புறம் மேபி வந்துட்டு சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த ஓகே இப்போ உங்க பேங்க் வந்து ஜியான்னு வருது இப்போ ரைட்டுங்களா, ஜிஐஓன்னு வருது ஃபுல்லா. அது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்போதைக்கு தெரியல அப்படின்னா நீங்க வந்து ஹிஸ்டரி பார்க்கணும் போயிட்டு. ஸோ பழசு என்ன பண்ணாங்க வரப்போன்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்ணணும்னா நீங்க சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வந்து இந்த பேங்கை எடுத்துட்டு இங்க போயிட்டு கொடுத்தீங்கன்னா பழைய என்ட்ரிஸ்ல வந்து எங்கெங்கெல்லாம் ஜியான்னு இருக்குதோ அது ஃபுல்லா ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வரும். சப்போஸ் இந்த பேங்க்ல அது இல்லைன்னா நீங்க போய் ஜஸ்ட் வேற பேங்க் 4 பேங்க் இருக்கும். ஸோ நீங்க போய் கார்டு மாத்தலாம் போயிட்டு கார்டுல அது இருக்கு அப்படின்னா எடுத்து வரும். ஆனால் ஃபில்டர் பண்ணி நினைக்கலாம் போயிடுச்சு. ஸோ நீங்க ஓவர் பேங்கா போயிட்டு தான் நீங்க வந்து அகைன் போய் தொலைவர மாதிரி இருக்கும். அதர்வைஸ் மெமோ யூஸ் பண்ணி தொலைவணும், இல்ல அமௌண்ட் யூஸ் பண்ணி தொலைவணும். பிளஸ் டேட்டா நீங்க ஃபில்டர் பண்ணிக்க முடியும், எந்த டேட்ல டேட்டுக்கு என்கேஸ் உங்களுக்கு வேணும் இப்போ இங்க பாக்குறதுக்கு எல்லாமே இங்க வந்து ஃபில்டர் ஆப்ஷன் நமக்கு இங்க வந்து இருக்கு. இது இப்போ தேவையான அளவுக்கு ஓகே. ஸோ அக்கௌண்டிங்ல பாத்தீங்கன்னா மெயினா யூஸ் பண்ண வேண்டியது பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ். இது ரொம்ப ரீகன்சில். இதுவும் இது வந்து அடிக்கடி போவீங்க. இதுவும் வந்துட்டு மோர் ஃப்ரீக்வென்ட்லி பேங்க் டிரான்சாக்ஷன் ரீகன்சில் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தான் வந்து அடிக்கடி போற மாதிரி இருக்கும். மத்தெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ அக்கௌண்டிங்ல இது முடிஞ்சது. அடுத்து வந்துட்டு எக்ஸ்பென்சஸ் போகலாம். எக்ஸ்பென்ஸ்ல வந்துட்டு நம்ம மெஜாரிட்டி என்டாஸ் மட்டும் தான் போவோமே, இந்த பக்கம் போக கூட மாட்டோம் எப்பவுமே. நம்ம வெரி ரேர்லி 10ல ஒரு லைனுக்கு வந்து பில்ஸ் மட்டும் போவோம் எப்பயாவது, ரொம்ப ரேர். இந்த வெண்டார் சென்டர் இருக்கு இல்லையா, ஆக்சுவலா இது பேர் வந்துட்டு வெண்டார் சென்டர்னு சொல்லலாம் போது. ஸோ வெண்டார் சென்டர் அப்படின்னா வந்துட்டு உங்களுடைய சப்ளையோட எல்லா டேட்டா பேஸுமே இங்கதான் இருக்கும். இப்போ நீங்க அமேசான்ல வாங்குறீங்கன்னா அமேசான் உங்க வெண்டார் இல்லையா, ஸோ இந்த அமேசான்ன்றது இங்கதான் இருக்கும். நீங்க போய் அமேசான் சொல்ல போறீங்க
இங்க இருக்கும். இப்போ நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா அமேசான்ல வந்து என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கோ இங்க டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு ஃபுல்லா இங்க இப்படி. ஸோ அது என்ன கேட்டகரைஸ் பண்ணிருக்கோம் இங்க அப்படிங்கிறது இங்க டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு பேங்க்ல அமேசான் வருது உங்களுக்கு கோயிங் ஃபார்வர்ட் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், தனியாக பக்கம் வச்சுக்குவீங்க. இங்க வந்து இந்த பேஜிங் மட்டும் இங்க வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க முதல்ல தொலைவீங்க அமேசான் சொல்லிட்டு அதை இதுல போட்டாங்க அவங்க அப்படிங்கிற ஹிண்ட் எடுத்துக்கிட்டு நீங்க இங்கே கேட்டகரைஸ் பண்றப்போ அதே மாதிரி நீங்களும் வந்து கேட்டகரைஸ் பண்ணுவீங்க நீங்க. ஸோ இதான் வெண்டார் சென்டர். இதுல போனோம் அப்படின்னா அந்த நேம பிளஸ் உங்களுடைய அந்த அளவுக்கு தேவை இப்போ நமக்கு ஜென்ரலாக இல்லை அட்ரஸ் உங்களுடைய இஎன் நம்பர் லைக் பேன் நம்பர் மாதிரி என்னென்ன இருக்கு உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லா அது எல்லாமே வந்துட்டு இங்க ஸ்டோர் ஆகி ஜென்ரலா ஸ்டோர் ஆகிருக்கு இங்க ஃபுல்லா இங்க. பில்ஸ் பார்த்துக்கலாம். அப்புறம் சேல்ஸ்ல வந்துட்டு என்னன்னா ஒன்லி வந்துட்டு கஸ்டமர்ஸ் இல்லையா, கஸ்டமர்ஸ் இந்த மெனு கீழே வச்சிருந்தாங்க ஆக்சுவலா. அப்படி இப்போ பில்ஸ் பண்ணிட்டு போய் கஸ்டமர்ஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க தனியா. ஸோ கஸ்டமர்ஸ் இருக்கீங்க. சேல்ஸ் போய மாட்டோம், சேல்ஸ் ரொம்ப 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 ரேர், அது ரொம்ப இல்லை கஸ்டமர்ஸ். ஸோ இங்க போனீங்கன்னா உங்க கிளைண்ட் டைம் எல்லாம் ஃபுல்லா வந்துட்டு இங்க இருக்கும். சில சமயம் வந்து கிளைண்ட் பழசு எவ்வளோ வந்து கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, எவ்வளோ வர வேண்டியது இருந்தது அவங்க கஸ்டமர் இருந்து இப்போ எவ்வளோ வந்துருக்கு சம்திங் இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்க்கணும் பிடிக்கணும்னா நீங்க இந்த பிளேஸ் தான் வந்துட்டு கஸ்டமர் நேம் போய் போட்டீங்கன்னா உங்களால வந்துட்டு போய் வெண்டாஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த கஸ்டமர் வந்து எப்ப இன்கம் வந்திருக்கு அவங்க சொல்றது நமக்கு அப்படின்னு நம்மளால வந்துட்டு பார்த்துக்க முடியும். இதுக்கு அடுத்து வந்து யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ்ல வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட் செக்ஷன். இங்க போனீங்கன்னா இங்க நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ஒன்று ஒர்க் பண்ணும்போது ஏன் அந்த ரிப்போர்ட் இருக்கு, எப்ப நம்ம அந்த ரிப்போர்ட் யூஸ் பண்றோம், எதுக்கு யூஸ் பண்றோம், என்ன கேட்டா பார்க்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்குவீங்க நீங்க கோயிங் ஃபார்வர்டு. பட் மேஜரா யூஸ் பண்றது ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் தான். ஸோ நீங்க பிஎன்எல் போறீங்கன்னா இங்க வந்து தான் ரிப்போர்ட்ல போயிட்டு தான் பிஎன்எல் போகணும் நீங்க. இந்த மந்த்லி ஒர்க் பண்ணதாலும் மோஸ்ட் டைட்லி மந்த் வச்சுப்போம் எப்பவுமே. நம்ம ஜூலை மந்த் கூட வராது. மே 31 மே 1 2025 to May 31 2025 அப்படின்னா அந்த மந்த்துக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரியும். என்ன இன்கம் வந்திருக்கு, என்ன எக்ஸ்பென்ஸ் வந்திருக்கு எல்லாம் ஃபுல்லா உங்களுக்கு தெரியாமிக்கும். ஸோ நீங்க வந்து மந்த் இப்போ நீங்க வந்துட்டு ஃபுல் இன்கம் கொடுத்துட்டு மந்த் வியூலயே பார்க்க முடியும். ஜான் 1 வந்து இங்க வச்சுட்டு இங்க வந்து அந்த ரிப்போர்ட் பீரியட் வியூ ஆப்ஷன் இங்க இருக்குங்க. மந்த்லி ஆப்ஷனே காணும். யூஸ்வலா இங்க வந்து ஒரு மந்த்னு ஒரே ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். கிளிக் பண்ணா வந்துட்டு ஏப்ரல் மே ஜூன் ஜூன் அப்படி மந்த் காமிக்கும். என்னன்னு தெரியல வந்து இங்க இருக்கு வியூ ஆப்ஷன். இதுலயுமே இல்லையே ஏன் பண்ணிருக்கானுங்கன்னு தெரியல. பட் யூஸ்வலா அந்த ஆப்ஷன் இருக்கு, மந்த்லி பார்க்க முடியும் அந்த ஃபுல்லா. ஸோ இது பிஎன்எல் ரன்னிங். அது சப்போஸ் உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் வேணும்னா பேலன்ஸ் ஷீட்டும் போயிட்டு என்ன உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கணும் பார்க்கணுமா. ஸோ இந்த முக்கியம் நமக்கு. ஸோ இந்த இடத்துல ரெலவெண்ட் நமக்கு எப்பவுமே 31 மே அன்னைக்கு பார்க்கணும்னா மே, ஏப்ரல் பார்க்கணும்னா ஏப்ரல். ஜஸ்ட் பேசிக்கான நேவிகேஷன் ஃபுல்லா. ஸோ இங்க வந்து ஃபுல் பேலன்ஸ் ஷீட் இருக்கும். ஸோ வித் ரிகார்ட் டு ஆப்ஷன்ஸ் தான் இவெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. நீங்க அதான் சொன்னதெல்லாம் கூட இங்க பாருங்க. இது பார்த்தோமா நம்ம ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட்ஸே பார்த்தோமா போயிட்டு அப்புறம் வெண்டாஸ் அப்புறம் அக்கௌண்டிங்ல வந்துட்டு பேங்க் டிரான்சாக்ஷன் பார்த்தோம், ரெசிபியன்ஸ் பார்த்தோம், சார்ட் அக்கௌண்ட்ஸ் பார்த்தோம். ஒன்னே மட்டும் இங்க இல்ல என்னன்னா வந்துட்டு கஸ்டமர்ஸ் மட்டும் நீங்க டேக் பண்ணுவாங்க. அதை மற்றபடி 6 இன்னும் தான் நீங்க 90% ஆஃப் டைம் யூஸ் பண்ணுவீங்க. 10% தான் ஒவ்வொரு டைமுக்கும் வந்துட்டு வேற மெனு போக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, இது நீங்க எப்படி யூஸ் டு ஆயிட்டீங்கனாலே வந்துட்டு இன்னும்